ஞாச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. பிராப வருடம் ஆவணி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாதம். இருந்தாலும் தன்னுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறணும். இந்த மாதம் அதிகப்படியான அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வருவாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும், ஏதோ ஒரு வேலை விஷயமெல்லாம் இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமெல்லாம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இந்த மாதம். அதிகப்படியான அறிவுக்கு வேலை கொடுப்பீங்க. பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அந்த நெருக்கடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமயோஜித புத்தினால அதை சமாளித்து வந்துடுவீங்க. இயற்கையாகவே உங்களுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே புத்தி குறும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் ரொம்ப தெளிவாக செயல்படுவீங்க. தெளிவாக செயல்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆலோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இந்த பண வரவுகள், இருக்கிற பணம் இதனால் வரை ஏதோ ஒரு சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒன்று நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு செலவு பண்ணலாம், இல்லை வெளியூர் போகிறதுக்கு செலவு பண்ணலாம், ஒரு சுற்றுலா போகிறதுக்கு செலவு பண்ணலாம். தகப்பனார் இருந்தாங்கன்னா தகப்பனாருடைய உடல்நிலைக்கு செலவு பண்ணலாம். தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதுக்காக மருத்துவ செலவுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள். வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. வருமானம் வரத்தான் செய்யும். வருமானம் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதனால் வருமானத்துக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வருமானம் வந்தாலும் அதை நல்ல முறையில் செயல்படுத்தலாமா, செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய பாதம்லாம் இருக்காது. என்ன ஒன்று, இந்த மாதத்தில் இல்லை போன மாதத்தில் இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால், இல்லை இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள ஏதேனும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அல்லது ஒரு வாகனம் வாங்கியிருப்பீங்க, அல்லது ஒரு வீடையாவது கட்டியிருப்பீங்க. இதை 3 பற்றியும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டை கட்டினது சரிதானா, ஏன் இந்த காரை வாங்கணும், ஏன் இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வாங்கினதுலேருந்து அப்படி இருக்குது, என்ன இப்படி ஒன்றும் சரியில்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு மன வருத்தங்கள், மனசுக்குள்ள போராட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது வாங்கினது எப்படி இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், சரியாக வந்துடுமா, இல்லை கொடுத்துருவோமா, இதை வச்சுக்கிடுவோமா அப்படின்ற அந்த எண்ணங்கள் உருவாகும். ஒன்றும் பெரிய பாதகம்லாம் பெருசாக வராது, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக செலவினங்கள் ஏற்படும். ஒன்று படிக்க வைக்கிற செலவுகளாக இருக்கலாம், நல்ல செலவினங்கள் தான், பெருசாக செலவினங்கள் வராது. படிக்க வைக்கிறதுக்கு அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படலாம். இல்லை குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், வேலை பார்க்குற குழந்தைகளாக இருக்கட்டும், அது வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகள் ஏதாவது மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய அந்த தருணங்கள் உருவாகும். மருத்துவ படிப்புக்கு இந்த குழந்தைகள் ட்ரை பண்ணாங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆன்மீக சுற்றுலா, அடிக்கடி கோயில் தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தால் இப்போ போன மாதம் உள்ள வருமானம் இந்த மாதம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வருமானத்தில் குறைவு இருக்காது, இருந்தாலும் போன மாதம் வந்த வருமானத்தில் இந்த மாதம் ஏதோ ஒரு கால சூழ்நிலைகளால் ஒரு மாற்றங்கள், அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் போன மாதம் ஒரு 30,000 ரூபா கிடச்சி அப்படின்னா இந்த மாதம் ஒரு 5,000 கம்மி,
அப்படி. ஆனால் பெருசாக ஒன்றும் குறைவு இருக்க வாய்ப்பு இல்லை. வருமானம் சீராக வந்துடும். இந்த மாதம் தான் அப்படி இருக்குது. அடுத்த மாதம் சரியாது. பெரிய பாதகங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. உடல் தேக ஆரோக்கியங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். ஒரு உஷ்ண கோளாறு இருக்கும். உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படாத உடம்பு. உடல் நலங்கள் நல்லா தான் இருக்குது. தேக ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு ஒற்றுமை நீடிக்கும். கணவர் சொல்கிறத மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்கிறத கணவர் கேட்பாங்க. மனைவி கணவருக்கு உறுதுணையாக இருப்பாங்க, நல்ல சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. என்ன காரணம்? இந்த இப்போ ஒரு வியாபாரம் பார்த்துருக்கேன், இதில் என்ன குறைகிறது காரணம், இல்லை உங்கள் தேக ஆரோக்கியத்தில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மை. உங்களுடைய வாழ்க்கை முழுதும் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. மனைவியால் லாபம், மனைவி சுற்றத்தாரால் லாபம், வெளிமாநில நண்பர்களால் லாபம், வெளிநாடு தொடர்பான நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால லாபங்கள், அவங்களால லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது வெளிநாட்டிலேருந்து இந்த மாதம் யாராவது ஒரு நல்ல செய்தி வரும். ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு நண்பர்கள் கூட வரக்கூடிய அமைப்பு. உங்களை பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்க, அந்த மாதம் நீங்கள் கேட்டால் ஏதாவது கேட்டிருப்பீங்க அவங்ககிட்ட, அவங்க அனுப்பிடுவாங்க. அதை நல்ல விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிகப்படியான இந்த மாதம் திருமண நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிக்கு அதிகமாக சென்று வருவீங்க. அதில் உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சி செல்றது அது மாதிரி, அதனால தான் இந்த பண செலவுகள் கொஞ்சம் கூடும். அதிகப்படியான செலவினங்கள், வருமானம் வந்தாலும் செலவினங்களுக்கு பஞ்சம் இருக்காது. செலவினங்கள் நல்லா செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. இதனால் வர ஒரு வருமானமே இல்லை, வருமானத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு வழி பிறக்கும். அதாவது இந்த மாதம் ஒரு பிளான் போட்டுருவீங்க, அந்த பிளான் நிறைவேற அடுத்த மாதம் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை வந்துடும். வருமானத்தை பெருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் கிடைக்கும். இதனால் வர திருமணம் ஆகலை, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ரொம்ப நாளாக திருமணம் தடைபட்டுட்டே இருக்குது, ஒன்றும் ஜாதக அமைப்பே இல்லைன்னா இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிடும். திருமணத்துக்கு உண்டான ஒரு இந்த பிராப்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு சம்பந்தமான காரியங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி பண்ணுறது, அரசு சம்பந்தமான எந்த தலையீடாக இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதில் நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அதே போல் இந்த வாகனங்களில் டூ வீலரோ அல்லது காரோ கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒழுங்காக நீங்கள் ஒழுங்காக தான் போய்ட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு பயிரோருடைய வாகனம், நாயோ ஏதோ ஒன்று டக்குன்னு குறுக்க வந்துடும். அதனால் இடையில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக நிதானமாக ஓட்டினீங்கன்னா ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. பெரிய பாதகங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் வாகனம் ஒன்றும் நிதானமாக ஓட்டினீங்கன்னா, எதையும் யோசிக்காமல் வாகனத்தில் ஓட்டுறதுலே கவனமாக இருக்கணும். வாகனத்தில் போயிட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனையிலே போயிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதம் நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். கொஞ்சம் உடம்புல திட ஆரோக்கியம் ஏற்படும். இந்த தேக ஆரோக்கியத்துக்கே ஒன்றும் சரியில்லை, சரியில்லாமே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் ஏற்படும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக அந்த கால் வலி இருந்துருக்கு, கால் பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் அந்த கால் வலி சரியாக கொஞ்சம் கட்டுக்குள் வரும். இந்த மாதம் பரவாயில்ல, காலை எடுத்து வைக்க கூட முடியலை, நடக்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதம் கொஞ்சம் காலில் பிரச்சனை சரியாகும். ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை மூட்டு வலி
அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கால் வலி சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த கால் பாதத்தில் எதுன்னு அரிப்பு இருக்க மாதிரி இருக்குது, அது குறைஞ்சிரும். இந்த மாதம் குறைஞ்சிரும். இந்த மாதம் உங்களுடைய நடைப்பயணங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமாக தூரம் நடப்பீங்க. இதனால் வரை வாக்கிங் போகாமல் இருப்போம். இந்த மாதம் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோமே கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் உடற்பயிற்சிக்கு வாக்கிங் போகக்கூடிய ஒரு அமைப்பு. எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் அது நல்லபடியாகவே நடக்கும். நல்ல வெற்றியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதிகமாக உங்களுக்கு நோய் பார்த்தோம், உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள், கொஞ்சம் தலையில் வலி வர்றது, ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால தலையில் வலி வர்றது, ரொம்ப பாதகம் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள்னால தலைவலி வர்றது, அந்த மாதிரி இருக்கும். பெரிய பாதகம் இருக்காது, நன்மையே நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். தங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் ஜாதக பலன்லேருந்து அறிய முடியும். பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதன் எங்கே இருக்கிறார், புத்திநாதன் எங்கே இருக்கிறார், புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தினோட அடிப்படையில் இருக்கிறார், இப்போ நமக்கு பாதகமான நேரம் நடக்குதா, நல்ல நேரங்கள் நடக்குதா, இப்போ எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அடியேன்ட்ட பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.